பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம ஒவ்வொரு நாளும் காலவேளை தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும். வேதத்தை படித்து விட்டு ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் போது உங்கள் ஜபங்களுக்கு பலன் உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, நம்ம வேதத்தை படிக்கும் போது நம்ம எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் படிக்கிறோம், நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் படிக்கும் போது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பலனுள்ளதாய் மாறும். வேதத்தில் பார்க்கும்போது தேவன் தாமே என்ன பண்ணுறாரு, விதைகளை குறித்து பேசுகிறார், வசனத்தை குறித்து பேசும்போது ஓமைகளாக பேசுகிறார். அவருடைய சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே உங்களோட கூட ஓமைகளாக பேசுனீங்கன்னு கேட்கும்போது அவர்களுக்கு அதை புரிய வைத்தார். அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அந்த விதைகள் எப்படியாப்பட்ட விதைகள், வழியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாரில் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதை, நல்ல நிலத்தில்னு சொல்லிட்டு அவர்களுக்கு புரிய வைத்தார். அவர்களுக்கு என்ன பண்ணல, அருளப்படவில்லை, இவளுக்கோ அருளப்பட்டிருக்கு. கேட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு. இப்பொழுது கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு அருள் செய்யும்படிக்கு ஒரு சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். அல்லேலூயா. கவனிங்க, முள்ளுள்ள இடங்களில் ஒரு மனிதன் விதைக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால், அவன் விதைப்பான் என்று சொன்னால், அவன் பாருங்க, அவன் பலன் தர மாட்டான் என்று வேதம் சொல்லுது. ஏன் பலன் தர மாட்டான், ஏன் பலன் இல்லாமல் போகிறான்? அவனுடைய வாழ்க்கையில் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு பலனற்று போயிடும், வசனத்தை நெருக்கிடும். எப்படி முள் இருந்தால் ஒரு வளர்ச்சி அடையும் போது அந்த முள் நெருக்கி போடுதோ, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒரு மனிதனை வசனத்தை கேட்ட வசனங்கள் அவனுக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு அவனை நெருக்கி போட்டோம். அவன் நெருக்கப்பட்டவனாக மாடுவான், அவனுக்கு நெருக்கத்தை உண்டாகும். அப்போ தான் அதனால தான் அவன் பலன் இல்லாமல் போயிடுவான். இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போய் ஏமா இப்படி கிடக்கிற அப்படின்னா அவன் சொல்லுவான், தெரிலங்க ஏன் தான் அப்படின்னா. ஏன்னா இத்தனை நாள் கேட்ட வசனம் அவனுக்குள்ளே இருக்கணும்ல, ஏன் இல்லாமல் போகுதுன்னா அவனுக்கு உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தோடு நீங்கள் சுற்றி கொண்டிருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் வசனத்தை கேட்பீர்கள், ஆனால் வசனம் உங்களுக்குள்ளே வளராது, அது பலன் தராது. அப்போ வசனம் உங்ககிட்ட என்ன பண்ணும், இல்லாமல் போயிடும். கேட்ட வசனம் எத்தனையோ வசனம் கேட்டிருக்கேன், ஆனால் ஒன்று கூட ஞாபகத்து வர மாட்டேங்குங்க. ஏன்னா நீ எங்கே விதைச்சிருக்குன்னா முள்ளுள்ள இடங்களில். அப்போ அந்த முள்ளுள்ள இடங்கள் தான் இப்போ என்ன பண்ணுறது, நான் கேட்ட வசனங்களை கேட்க விடாதபடிக்கு, அது எனக்குள்ளே நான் கற்றுக்கொள்ளாதபடிக்கு, அவைகளின்படி நடக்காதபடிக்கு என்ன மாற்றுதுன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும், அந்த முள் இல்லாதபடிக்கு மாற்றணும். முதல்ல பண்ணோம், அந்த முள் உள்ள இடங்களை நீங்கள் மாற்றணும். அப்போ உங்கள் நிலம் நல்ல நிலமாய் மாற வேண்டும், நல்ல நிலத்துக்குள்ளாய் மாற வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வசனங்கள் கிரியை செய்து நீங்கள் பலன் தருவலாய் மாற முடியும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவரை பாருங்கள், உள்ள ஆலயத்துக்குள்ள போகும்போது பல பிரச்சனைகள் போய் உட்காந்துருப்பாங்க. அப்போது வசனத்தையும் கேட்பாங்க, பிரச்சனையும் நினச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணுறோம், நெருக்கி போட்டோம். நெருக்கி போட்டு இன்னும் வசனம், நல்ல வசனம் சொன்னார், நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு தான் என்னன்னு தெரியலையே. ஏன்னா என்னாச்சு, என்ன நடந்து, என்ன காரியம் வாழ்க்கையில் உண்டாச்சுன்னா, அங்கே உள்ளே போகும்போது நல்ல நிலமாக நீ போகவில்லை. எந்த நிலமாக போயிருக்க பற்றியா, இன்றைக்கி நீ முள்ளுள்ள நிலமாய் போயிருக்கிறாய். ஒரு சில பேர் கடினமானது, அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், நான் அப்படி நடந்துட்டேன். அவனும் என்ன பண்ணுவான், வசனத்தை கேட்பான், அது கற்பாரில் விழுந்துட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அது பலனற்று போய்விடும், அது காய்ந்து போய்விடும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் நல்ல நிலமாய் மாறிக்கொள்ள வேண்டும். அந்த 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனை நெருக்கி போடுகிறதாம். இப்படியாப்பட்ட நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உனக்கு உதவி செய்கிற வார்த்தை, தேவன் உன்னோடு கூட பெரிய காரியங்கள் செய்ய போகிற ஒரு வார்த்தை உனக்குள்ளே இல்லாமல் ஆக்குதுன்னு சொன்னால், முதலாவது அப்படியாப்பட்ட காரியங்களை என்ன பண்ண உங்களுக்குள்ள வந்து எடுக்க வேண்டும், அது இல்லாமல் ஆக்க வேண்டும். எரேமியாவில் பாருங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள். முதல் என்ன சொல்றாரு பாருங்க, யாரை பார்த்து பேசுற, யூதாவை பார்த்து பேசுற. துதிக்கிற மனிதனே, எருசலேமில் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளே, நீங்கள் என்ன பண்ணமா, முள்ளுகளுக்குள்ளே விதைக்காதீங்க. அப்பயே கற்றுக் கொடுத்தார்.
பழைய ஏற்பாட்டிலே இதை சொல்லிக் கொடுக்குறார். ஆனால் இவர்களோ முள்ளுள்ள இடங்களில் விதைப்பதே உடைய வேலையாக இருக்குது. அப்போ ஆலயத்துக்கு போகிறது முன்னாடி எப்படி உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு போகிறீங்களோ, குளித்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா அயன் பண்ணி நீட்டாக போகணும் ஆலயத்துக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதே போல் உங்கள் மனது சுத்தமாக்கப்பட வேண்டும். தேவையில்லாத காரியங்களெல்லாம் உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்த தேவை அந்த தேவை இப்படி அப்படி இன்றைக்கி முடிஞ்சோன்னு இந்த வேலைக்கு போகணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படி போகாமல் நீங்கள் என்ன பண்ணணும்? உள்ளே போகும்போது தேவனுடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக உங்கள் நிலத்தை நீங்கள் பண்படுத்தினவர்களாய் மாற வேண்டும். உங்கள் நிலம் பண்படுத்தின நிலமாக இருக்க வேண்டும். ஒரு சில மனிதர்கள் பேசுவாங்க, என்கிட்ட பேசுவாங்க, ஐயா நான் பாஸ்டரோட ஒய்ஃப் தான் ஐயா, நான் பாஸ்டர் பேசுகிறேன், பல பிரச்சனையும் எங்கள் வாழ்க்கையில் பல நெருக்கையா பாருங்கள், இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்து வைத்து இந்த மாதம் இது எப்படி செய்யப்படுறேன், அந்த மாதம் எப்படி செய்யப்படுறேன், இது எப்போ பாரு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த நிமிஷம் பேசினாலும் இவர்கள் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம், எப்போ பாரு பணம் 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 பணம். இப்போ இந்த பணம் 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 உன் வாழ்க்கை ஓடிச்சுன்னா உனக்குள்ள வசனமே இருக்காது, உன்னை நெருக்கி போட்டிருக்குமே எப்பயோ. உனக்குள்ள இருக்க கேட்ட வசனங்கள், நீ படித்த வசனங்களை அது என்ன பண்ணும்? நெருக்கி வளராதபடிக்கு பண்ணிடுமே. அப்போ நீ எப்படி இருப்ப? பலன் நற்றவனாய் மாறிவிடுவாய். கேட்ட வசனங்கள் உனக்குள்ள பலன் தராது. அந்த வசனம் உனக்குள்ள இருந்தால் தான் நீ பலன் கொடுக்கிறவனாய் மாற முடியும். இவனும் பலனற்றவனாய் மாறிவிட்டான், இவனும் பலன் தர முடியாது. அப்போ தேவன் பாருங்க, ஒரு மனிதன் பலன் தரக்கூடியவனாய் மாற வேண்டும் தான் அவருடைய வார்த்தையை உனக்கு கொடுத்து அவருடைய வசனங்களை உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை நடத்துகிறார். அதனால தான் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன பண்ண, இந்த விதையை முள்ளுள்ள இடத்துல வச்சதாத, முள்ளுக்குள்ளே போட்டுறாத. அந்த முள் வளரும், வசனமும் வளரும், இந்த விதையும் வளரும், முள்ளும் வளரும், இது நெருக்கி போட்டு போயிடும். அப்போ உனக்குள்ளே பலன் போயிடும். நான் கொடுத்த வசனம் உனக்கு பிரயோஜனமாக இருக்காது. தேவன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல வார்த்தைகள்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாரே, அந்த நல்ல வார்த்தைகள் உனக்குள்ளனா நீ எங்கே விதைக்கிற? உன் நிலம் சரியில்லைன்னா இன்னைக்கு பண்படுத்து, அதை முதலாவது சரிப்படுத்து. என்ன காரியங்களை நீ சரியில்லாமல் இருக்கிறன்னு பாரு, அதை நீ சரிப்படுத்திக்கொள். கவலையோடு இருக்கிறியா? இனி நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்குறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், அப்படி மாறு. போ, எவ்வளோ வார்த்தை கேட்குறேன், எனக்கு என்ன தேவன் செய்தார், இப்படி பேசுறியா? இப்படி பேசாத. இப்படி பேசுவதனால நீ குறைவுள்ளவனாய் மாறிவிடுவாய். இப்படி பேசுவதனால உனக்குள்ள தேவனுடைய வசனம் பலன் தராமல் போய்விடும். அப்போ தேவ வசனத்துக்கு பலன் தர வேண்டும்னா நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவையில்லாத காரியங்கள் உங்களுக்குள்ள கவலைகள் வரும்னு சொன்னால் அந்த கவலையத்துக்கு ஓரம் கட்டி என்ன பண்ண தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பேசப்பட்டிருக்கு, நிச்சயமாக கர்த்தர் எனக்கு செய்வார், நிச்சயமாக என் தேவை சந்திப்பார் என்று நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? என்ன வேண்டும்? தாவீது பாருங்க, எல்லாரும் அவரை விட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் பிடிச்சின்னு போயிட்டாங்க, எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. இந்த தாவீது கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறாரு, கர்த்தரை நம்ம தேடுறாரு. நான் போட்டோமா அப்படின்னு கேட்டார், போ அப்படின்ட்டாரு. ஒரே வார்த்தை போன்னு சொல்லிட்டாரு. வார்த்தை கிடைச்சதா? வார்த்தை கிடைச்ச மாத்ததை தன் அழுகை நிறுத்தி கொண்டு உடனே புறப்பட ஆரம்பிச்சிட்டார். முடிஞ்சு போச்சா? அப்போ வார்த்தை கிடைச்சோடனே தன் கவலைகளை விட்டு விட்டு, தனக்கு உண்டான பாரத்தை விட்டு விட்டு, வார்த்தை கிடைச்சோடனும் அவர் கடந்து போகிறார். அந்த வார்த்தை அவருக்கு பலன் தரதாய் மாறி சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்த ஒரு மனிதனாய் மாறிக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்குமானால் நிச்சயமாய் தேவனுக்கு செய்வான்னு கவலையை நீ தூக்கி ஓரம் போட்டு விட்டு, ஐஸ்வர்யத்தின் தேவை இருக்கு பாருங்க, அதை ஓரம் போட்டு கர்த்தரை ஆஸ்வதிப்பான்ட்டு நீ இருக்கும் போது உன் நிலம் எப்படியாப்பட்ட நிலமாக மாறணுமா? முள்ளுள்ள நிலமாக இருக்காது, உன் நிலத்தை பண்படுத்தின நிலமாக மாறும். பண்படுத்தின நிலத்தில் நீ விதைச்சினா அது பல மடங்கு பலனை தரும். ஓசியாவில் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னால் அதில் 12ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. நீங்க விதைக்கும் போது எப்படிப்பட்டவங்களை விதைக்கணுமா? நீதிக்கென்று விதை விதைக்கிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் நீதிக்கென்று விதை விதைக்கிற ஒரு மனிதனாய் மாற வேண்டும். விதைக்கும் போது எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார், என் தேவன் சந்திப்பார். எந்த வேலைக்கு போனாலும், என்ன பிஸ்னஸ் போனாலும், ஐயோ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க அந்த இடம் நல்ல இடம் இல்லை, இப்படி விதைக்காத. இது பேர் நீதி கிடையாது. நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருக்க, உன் பிஸ்னஸை கர்த்தர் ஆஸ்வதிங்கன்னு நினச்சிட்டியா? என்ன பண்ணு, நீ விதைக்கிறியா? கர்த்தர் என் பலனுக்கு, என்ன நான் செய்கிற காரியங்களுக்கு, என் கிரியைக்கு அவர் பலன் தருவார் என்று நம்பு. போகும்போது அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், இவங்க வந்துட்டாங்க, இவங்க கிட்ட போயிட்டான், அதனாலேயே எனக்கு இப்படி ஆகிடும், அப்படியே தான் நடக்கும். போகும்போது சொல்ல, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் என்று சொல்லுகிறார்.
நீதிக்கென்று விதை விதைத்தின்னு சொன்னால் அவர் வர்ஷிக்கப்படும் போது எப்படி பண்ணா நீதி பலனாய் வரும். அவனுக்கு நீதி உனக்கு பலனாய் நிற்குமா? விதைக்கும் போதே எதற்காக விதைக்கிறோமோ அதற்காக நீங்கள் விதைப்பீர்கள் சொன்னால் அது அந்த பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை கேட்குறீங்க, என் சுகத்துக்காக இந்த வார்த்தை கேட்குறேன், சுகத்துக்காக. உன்னை எல்லாரும் சொன்ன காப்பாற்றவே முடியாதுட்டாங்க, ஆனால் நீயும் சுகத்துக்காக இந்த வார்த்தை கேட்குற. கர்த்தர் நிச்சயமாக அந்த வார்த்தை கேட்டால் சுகம் தருவார் நம்பிட்டுனா அது பலன் எப்படி தெரியுமா? சுகத்தை பெற்று கொண்டு வந்து உனக்கு கொடுக்கவும். அல்லேலூயா. நீ சுகத்துக்குரியவனாய் மாற முடியும். அது சுகம் உன் வாழ்க்கையில் கிரியை செய்தால் மாறும். அப்போ தேவன் சொல்கிறாரு, இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் நீதிக்கென்று விதை விதைங்கன்னு சொன்னவர், உங்கள் நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்க. நீதிக்கென்று விதைக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ள அநீதி இருக்குதா? நீ அநீதிக்குரியவனாக மாறிவிட்டாயா? அநீதி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்குதா? நான் இனி அப்படி செய்ய மாட்டேன், நான் இனி அப்படி நடக்க மாட்டேன், இனி நான் அப்படி வாழ மாட்டேன். உடனே பாருங்கள், உங்கள் நிலத்தை சரி பண்ணிடுங்க. எது உனக்குள்ள குறைவு கொண்டு வருகிறது? நான் வசனத்தை கேட்க வந்திருக்கேன், தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கேன், தேவன் எனக்கு இதை தருவார், அதை செய்வார்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னா நான் அதற்கேற்றவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் பண்படுத்துவது, அதுதான் நம்மளை சரி பண்ணி கொள்வது. நம்முடைய நிலத்தை நாம் தான் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய நிலத்தில் முள் விளையுதுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பிடுங்கி போடுவாங்க. நான் தான் அதை பிடுங்கி போட வேண்டும். நான் தான் அந்த வயலில் என்ன பண்ண போகிறேன், நாட்ட போகிறேன், நான் தான் பலனை பார்க்க போகிறேன்னு சொன்னால் உன் நிலம் முள்ளாக இருக்குன்னா அதுக்கு காரணம் யார்? நீ தான் என்ன பண்ணணும், ஒரு விவசாயி. அதை பிடுங்கி போட்டு நீ நாட்டு வைக்கணும். தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. இப்போ சொல்கிறார் பாருங்க, நீங்கள் விதைக்கும் போது எப்படி விதைக்கணுமா? உங்கள் நிலத்தை பண்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, மத்திய புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் அதில் 7ஆம் வசனம் பாருங்க. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. விதை முள்ளுள்ள இடங்களில் விழும். முள்ளை நீ தான் நம்ம பிடுங்கி போடுறதுக்கு முன்பதாக, விதைப்பதுக்கு முன்பாக அதை பிடுங்கி போட்டவனாய் மாற்ற வேண்டும். அப்போ முள்ளை நீ பிடுங்கி போட்டு உன் நிலம் எப்படி இருந்திருக்கும்? நல்ல நிலமாக இருந்திருக்கும். இப்போ விதையை போட்டால் விதை வளரக்கூடியதாய் மாறிவிடும். விதை வளரும். நீ முள்ளுள்ள இடங்களில் விழுந்துச்சு நான் என்னங்க பண்ணதுன்னு சொல்லிட்டு, முள்ளுள்ள இடங்களில் விழுந்துச்சு நான் என்ன பண்ணுன்னா வளரும், இது நெருக்கி போட்டுரும், உனக்கு பலனற்று போயிடும். அதை தான் இங்கே என்ன சொல்கிறேன், 22 சொல்கிற பாருங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட என்ன பண்ண வசனத்தை கேட்குறான். உலகத்துடைய கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தையே என்ன பண்ணுறான், நெருக்கி போடுது. அவன் பலனற்று போகிறான், அவனுக்கு பலனே இல்லாமல் போகுது. உன் நிலத்தில் முள் இருக்குமானால், அங்கே முள்ளாக காடாக இருக்கும்னு சொன்னால் நீ எத்தனை வசனத்தை கேட்டாலும் அதில் பலனே இருக்காது. நானும் தொடர்ந்து 10 வருஷமாக போகிறேங்க, 20 வருஷமாக போகிறேங்க, 50 வருஷமாக, எத்தனை வருஷமும் பலன் இல்லாதவனா இருப்பேன், பலனே இருக்காது. அப்போ பலன் வேண்டும் என்று சொன்னால் உன் இதயத்தில் தேவையில்லாத காரியங்களை தூக்கி ஓரம் கட்டிட்டு நீ நல்ல நிலமாய் மாறி. 23 சொல்ல பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவன் வந்து உணர்வடைந்து என்ன பண்ண 100, 60, 30 பார்த்தீங்கன்னா பலன் தருகிறவனா. எதுக்கா? நீ நல்ல நிலமாய் மாற உன்னை தேவனிடத்தில் இன்னைக்கு அர்ப்பணி. தேவனை ஆஸ்வதிக்க வல்லவரக்கா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவன் தாமே இடைப்படுங்க. இவர்கள் தங்களுடைய நிலத்தை நல்ல நிலமாய் மாற்றிக்கொள்ள இவளுக்கு நீர் உதவி செய்யும், இவளுக்கு உதவி செய்யும். முள்ளான காரியங்கள், கற்பாறையான காரியங்களை அன்றே இவர்கள் அகற்றிவிட்டு அன்றே இவருடைய நிலத்தை பண்படுத்தக்கூடியவளாய் மாற்றி ஆலயத்தில் போய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தை இவர்களுக்குள்ளேருந்து பலனை தரட்டும், பலனை தரட்டும், பலனை தரட்டும், பலனை தருகிற வார்த்தையை மாற்றும். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதியும் பெரிய காட்சி கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.